துளாராசி சுவாதி நட்சத்திரம், துளாராசி சித்திரை நட்சத்திரம், துளாராசி விசா நட்சத்திரம். அப்ப இந்த துளாராசியில் பிறந்த இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு திருமண மாலை பூத்திருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு, உங்களுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு ராசிக்கு 9ல வந்து குரு. இந்த குரு வந்து உங்களோட ராசிய அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் பார்வை பலன்கள்ல இருக்கிற ஒரு காரணத்தினால, ஸ்டில் வந்து உங்களுக்கு திருமண மாலை பூத்து தான் இருக்குது. நீங்க வந்து வரன் பார்க்க ஆரம்பிச்சுருங்க. நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுங்க ஆளுகிட்ட சொல்லி வரன் பார்க்க ஆரம்பிக்க சொல்லிருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வரன்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா, அடுத்த வருஷம் 5வது மாதத்துக்குள்ள நீங்க ராசியின் அடிப்படையில நீங்க திருமணம் பண்ணிக்கிடலாம் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். 2வது வந்து ஒருவேளை உங்களோட ஜனன ஜாதகங்கள் பை மிஸ்டேக்ஸா இருந்தா கூட ஜனன ஜாதகத்தையும் ஒருக்கா டபுள் செக் பண்ணிக்கோங்க. எல்லாரோட ஜனன ஜாதகமும் திருமணத்துக்கு சாலிடா ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த வருஷம் 5வது மாதத்துக்குள்ள திருமண காரியங்கள் நடந்தே முடிஞ்சிடும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? அது போக சிலருக்கு வந்து ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமண சார்ந்த விஷயங்கள் நல்லதமா போகுமா? அப்படின்ற ஒரு கூற்று உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அப்ப இந்த ஃபியூச்சர் லைஃப் அப்படின்னு வரும்போது வந்து இது வந்து ராசிக்கு கூற்றாகாது. ஏன்னா ராசிக்கு வந்து 1 வருஷ பலன், 1 1/2 வருஷ பலன், 2 வருஷ பலன் இது போக மந்த்லி பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும். உங்க ஜனன ஜாதகங்கள்லாம் டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஜனன ஜாதகத்துல வந்து திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது, பூர்வீகஸ்தானம் நல்லா இருக்குது, லாபாதிபதி ஸ்தானம் நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கும். ஒருவேளை உங்க ஜனன ஜாதகம் பை மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு அப் அண்ட் டவுனான வாழ்க்கை தரத்தை சந்திச்சுட்டு இருப்பீங்க. இது வந்து உங்க ஜனன ஜாதகமே தீர்மானிக்கும். மத்தபடி ராசிக்கு திருமண மாலை பூத்திருக்குது. நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கணவன் மனைவியோட ஜனன ஜாதகங்களை டபுள் செக் பண்ணிட்டு அதன்படி அடுத்த ஃபியூச்சர் லைஃப கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?